எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ தேர்தல் காலத்துல ரெண்டு பேருமே கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இந்த கூட்டணி எந்த ஒரு பிரச்சனை நிலைக்காது நிலைக்காது. எப்படி நிலைக்காதுன்னு சொல்லுங்க. என்னால எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அவங்க ரெண்டு பேரும் நிலைக்கிறதுக்கு கஷ்டம்தான். ஏன்னா ரெண்டு பேரும் அப்பத்துல இருந்து விரோதமா இருந்துட்டு இப்போ ஒன்னா சேர்னால முடியாது. நடக்கிற காரியம் இல்லை. இளைய தளபதி வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே இருந்துச்சு. இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் இருக்கா. ஆல்மோஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் விஜய் இப்போ கட்சியில வந்திருக்காருன்ட்டு. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக தேர்தல் கணிப்பிலையும் டிவிகே தான் கொஞ்சம் அதிகமாக சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஈவன் நானுமே இப்போ டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வாட்டி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான். ஆமா, கண்டிப்பா ஏடிஎம்கே கொஞ்சம் பின்னாடியே கண்டிப்பா சந்திப்பாங்க. இந்த தடவை ஓட்டு நிறைய டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகேவா, டிஎம்கே வரதுக்கு சான்ஸ் கம்மியாக தான் இருக்கு. ஸோ டிவிகேக்கு தான் சப்போர்ட்டர்ஸ் அதிகமாக இருக்கும். கண்டிப்பா பாதிப்பு வரும். ஏன்னா மக்கள் அனலைஸ் பண்ணுவாங்கல்ல, இவங்கவுங்க இடத்துல இவங்க நின்னாதான் கரெக்டான வியூவர்ஸ் அமைக்க முடியும், கரெக்டான ஓட் ஃப்ளோ இருக்கும். பட் இவங்களாம் இல்லாதது அது ஒரு தொய்வு நிலை தான் என்டிஏ கூட்டணிக்கு. இவங்களாம் இருந்தால் தான் ஓரளவுக்கு சாதகம். இல்லைன்னா அது மந்தமா இருக்கும். தொண்டர்களுக்கெல்லாம் அது ஒரு மந்தமான சூழ்நிலை உருவாகி அது ஸ்பிட்டாக வாய்ப்பு இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.